haters, they ஒரு will சீட் always நம்ம bring abuse and ஒன் mocking சீட் in their hand when they know ஒன் they are சீட் losing. ஷார்ட்ரா. Simple as ஓகேவா? that. உண்மைதான் உண்மை. In any ஐஏஎம்எல் இல்ல, industry, I think so. ஐஏஎம்எல் இல்லன்னு சொல்லிட்டாங்க. சாரி, ரொம்ப ஆமா, பேசிட்டேன் ஆதரவு நினைக்கிறேன். இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப டிஎம்கே திரும்ப சொல்லிருப்பான் எங்க எப்போ அத்தை ஆதரவு போலீஸ் Congratulations. இப்போ டிபார்ட்மெண்ட்ல விசிகா இருக்காரு. தான், விசிகா கொடுத்தாதான் உண்டு. Sorry, Grace. Go on. பிரேக்கிங் விஜய் கட்சி விஜய் ஆட்சி அமைக்க அவங்க திரும்ப பவித்ரா ஏதோ வரவன்னு சொன்னாங்க. ஆதரவு. ஆமாமா. Oh, okay. இதைத்தாண்டா Sorry. மத்தியானத்துல வெயிட் இருந்து பண்ணுங்க. ஓடிட்டு இந்தியன் இருக்கு. யூனியன் முஸ்லீம் லீக் வந்து கேட்டுச்சு போலீஸ் 15 டிபார்ட்மெண்ட் நிமிஷத்துக்கு முன்னாடி கவின் அவங்க சொல்லுங்க. அவங்க ஐடி விங் பேஜ்லயே ப்ரோ தமிழகத்தில் Okay, நடந்து so முடிந்த anyhow, சட்டமன்ற தேர்தலில் திமுக congratulations once தலைமையிலான and all, மதசார்பற்ற once முற்போக்கு again for கூட்டணி இந்திய everyone. யூனியன் So, முஸ்லீம் லீக் இடம்பெற்ற பாபநாசம் நாலு மணியமடை ஆகிய நாளா 2 nail தொகுதிகளில் முறையே biting ஏஎம் ஷாஜகான், thing, but I do have எஸ்எஸ்பி 2 சையத் points பாருக் to பாஷா ஆகியோர் share. தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஒன்று, தமிழகத்தில் ஜனநாயக முறையிலான ஆட்சி நிறுவப்படுவதற்கு I திமுக spent time தலைவர் at the திரு மு க DMK ஸ்டாலின் அவர்கள் மேதகு தமிழக space, ஆளுநர் அவர்களுக்கு விடுத்துள்ள வேண்டுகோளை communist இந்திய space, யூனியன் and முஸ்லீம் லீக் a couple of முழு other மனதோடு areas, வரவேற்கிறது. just checking how the சட்டமன்றத்தில் mood's இந்திய at, and இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மற்றவங்க எல்லாம் 2 என்ன பேசிக்கிட்டு உறுப்பினர்களும் இருக்காங்க, மேதகு என்ன ஆளுநர் மேற்கொள்ளக்கூடிய அரசு ரிஃப்ளெக்ட் அமைப்புக்கான பண்ணிக்கிட்டு அனைத்து இருக்காங்கன்னு. செயல்பாடுகளுக்கும் துணை நிற்பது And என்பதையும் as expected, தெரிவித்துக் கொள்கிறோம். communists இவ்வளவுதான் are பத்திரிகை very செய்தியா? இது அதான் ஆதரவு இல்ல. ஐயா, இவ்வளவுதான் அவங்க உங்களுக்கு விட்டுருக்காங்க. இதெல்லாம் இதெல்லாம் நல்லா இல்லையா? பண்ண முடியுமா, அதான் அந்த இவ்வளவுதான் அவங்க தமிழ்ல விட்டுருக்காங்க. விட்டுருக்காங்க. தன்மை இருக்கா, கேப்பபிலிட்டி இருக்கான்னு தெரியல. அண்ட் ஆன் த ஃபென்ஸ் இது வந்துட்டு டிஎம்கே ஆதரவு அழுதுட்டு ஆகாது இருக்காங்க. இவனுக்கு. இன்ஸ்டாகிராம் அந்த கிரேஸ் முன்னாடி இது இது சொல்லிட்டு இருந்த இது இன்ஸ்டாகிராம் எந்த இஷ்யூ தான் கவர்மெண்ட் அங்கேயும் ஃபார்ம் பண்ணாலும் போய்கிட்டு அவனுக்கு இருக்கு. சன் ஆதரவு சன் அப்படின்னு நியூஸ் Some வந்து more கேப்ஷன் haters on என்ன Instagram போட்டிருக்கான் சொல்லி அப்படின்னா, பண்ணுவாங்க புதிதாக தெரியல. அமைய உள்ள But yeah, அரசுக்கு up to them ஆதரவு if that's அளிப்பதாக the இந்திய direction they யூனியன் want to go முஸ்லீம் in. லீக் கட்சி அறிக்கை But அப்படின்னு நான் தான் சொல்ல வந்த போட்டிருக்காங்க மெயின் கேப்ஷன். பாயிண்ட் only one சரி, thing. So ஐயூஎம்ல விடுங்க. விசிகே just வந்து a small அவங்க வந்து alternative plan. திரும்பவோ இல்ல கட்சி இதுக்கப்புறம் இன்னும் சார்ந்தவங்களோ ரொம்ப வந்து பெரிய ஆதரவுன்னு இது இடம் வரைக்கும் இருக்கு. ஏதாவது சொல்லியிருக்காங்களா? மெஜாரிட்டி வேற இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா சிபிஐ, விசிகே நமக்கு சிபிஎம் போட்டிருக்காங்க. போட்டிருக்காங்கன்னா இப்ப விசிகே உடைய நியூஸ்ல விசிகே எல்லாமே அபிஷியல் வந்து பேஜ்ல அவுட் சைட் சப்போர்ட் தான் அபிஷியல் பேஜ்ல கொடுத்துருக்காங்க, which means not போட்டிருக்காங்க. coalition. And அவங்களுடைய கட்சி பேஜ் இருக்குல்ல, வெள்ளை majority of the செய்யறது bills is கட்சி going to be பேஜ். difficult to pass. விசிகேக்கு டேய் And நாளைக்கு தான் கஷ்டம் லெட்டர் இருந்துகிட்டே தராங்கடா தான் இருக்கும். விசிக்கு. But what doesn't kill us only makes us stronger. And for a party தந்துருவாங்கடா. like TVK, இதாவே இருக்கும், it's actually the ஆப்டிமிஸ்டிக்கா best இருக்கும். scenario to ஆனா be when you're going நான் through 10th-க்குள்ள வந்து இவங்க fire. பண்ணணும். அதுக்கு வர மேல வர போச்சுன்னா வர அது வர எல்லா அடிமேல் அடி வாங்கி மேல 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 தான் போய்கிட்டே இருப்பாங்க. அந்த So ஜூம் that's good மீட்டிங் and காலைல I'm பண்ணி pretty குறைக்க happy. மாட்டானா? And I'm அதுக்கு மேல pretty போச்சுன்னா happy அதுக்கு for மேல the போச்சுன்னா வந்து leadership team இவங்களே that வந்து தலைவர் பிரசிடென்ட் put up ரூலுக்கு there. வந்து அதான் வழிவகுக்கிறாங்க. ப்ரெஷர் டாபிக்ஸ் தான்டா அது. பிஜேபி கையில Ragraj தூக்கி Pandey, for கொடுக்குறாங்க all he has அப்படிங்கிற said, one பேரு thing அந்த that he கரை keeps வந்து saying is அவங்க they never மேலதான் made a அவன் mistake, மேல and I வந்து also believe in that. வெயிட் பண்ணுவோம். அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப கரெக்டா, ரொம்ப ஃபேரா, ரொம்ப டிரான்ஸ்பரண்டா மூவ் பண்ணிக்கிட்டு இப்படி இருக்காங்க. So காங்கிரஸ் ஆட்சி சிபிஐ சிபிஎம் ஆரம்பிச்சதுக்கு எல்லாம் அப்புறமும் வந்தும் நீ வந்து அப்படித்தான் விசிகே போகும்னு வந்து உங்களுக்கு நினைக்கிறேன். ஆதரவு தராம From இப்படி our ஒரு part, சுச்சுவேஷனுக்கு all that is தள்ளுறீங்க not in our அப்படின்னு சொல்லிட்டு control. They will take care. திமுக நம்ம அதுக்கு சைட்ல இருந்து மேலதான் என்ன பண்ண இதாகும். முடியும், டிஎம்கே வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க நெரேட்டிவ்ஸை. இவங்களால முடியாது, இந்த மாதிரி தான் இருக்காங்கன்னு. நேற்று முந்தா நேற்றுலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம் சோஷியல் மீடியாவில் வர்றது. அது இன்னும் ரொம்ப இன்டென்ஸ் ஆகும். நிறையா ஃபேக் ஸ்டோரிஸ் வரும், நம்மளோட பிஹேவியர் பற்றியே நிறையா வரும் இவங்களாலன்னு. நீங்கள் டிஎம்கே ஸ்பேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த நாளைக்கு 40+ 11 மணின்ற செய்தி பீப்புள், வந்து ஐ மீன் இப்போதைக்கு 40+ ட்ரை ஏஜ் ஓல்ட் பண்ணிருக்கீங்க. பீப்புள் அது என்ன கண்டிப்பா பேசுகிறாங்கன்னு இப்போதைக்கு எனக்கு கேட்டிங்கன்னா தெரியல. அது இன்னும் ஏன்னா அவ்வளோ ப்ரொசீஜர் கேவலமாக இருந்தா தான். பேசுகிறாங்க. 25 வயசு பசங்களுக்கு என்ன தெரியும், இவனுங்கெல்லாம் என்ன பண்ண போகிறானுங்க, இவனுங்களை விட்டதே ராகுல் தப்பு, காந்தி இவ்வளோ நாளைக்கு பேச வராருலாம் விட்டதே நியூஸ் வர தப்பு, ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாம் ஸ்வேரிங் பண்ணணும்னு. இனி ஆட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் நான் இப்போ ஒவ்வொன்றுக்கும் சொல்றேன், தப்பு நடக்கிறது சொல்ல தானே ஒரு ஆரம்பிப்பாங்க, பாசிட்டிவ் தான். குறை அது கண்டுபிடிக்க லேட் எஸ், ஆனாலும் ஆரம்பிப்பாங்க. சரி, விசிகே அட்லீஸ்ட் ஆட்சிக்கு ஃப்ரம் our end, அமமுக whatever வேற we can do, let us do நம்மளுக்கு that. திருப்பி சப்போர்ட் சோஷியல் பண்ணுவான், மீடியாலையும் அவனோட சரி, ரியல் அவனோட லைஃப்ல இது சரி, இல்லாமையே வரான் அப்படின்னு பேசுறாங்க. இதுக்கும் என்னன்னு களங்கம் தெரியல. கொடுக்காம as much as we வித்தவுட் can, let's do that. Thank you. தினகரன்ஸ் பிளஸிங்னா அது எப்படி முடியும்னு தெரியலையே. we all call India as the கட்சி youngest தலைமை சொல்லாம பண்ண country in the world. முடியுமா ஒரு So எம்எல்ஏ give நினைச்சா? youngsters a chance. அது கட்சி அதுதான் தாவல் ஆகாதா? that is இல்ல the பண்ணலாம்ண்ணா. base of ஏன் the தெரியுமா, democracy. அந்த ஒரு எம்எல்ஏன்றது ஓ 100% அவனுக்கு ஒண்ணுதானே இருக்கா, 100% ஆமா வந்துடுற ஆமா மாதிரி ஆயிடும். 100%. Very very கட்சி hypocritical. தாவல் தடை சட்டம் எப்போ But வரும்னா உங்களுக்கு வந்துட்டு people who lose, as I 2/3 said, நீங்க they வரல always அப்படின்னு go சொன்னாதான் towards கட்சி the தாவல் தடை abuse சட்டம் and வந்துட்டு வரும். mocking and all இதா these இல்லையா? things. இது Okay, let's 100% see. இது Mark 3/3 இது. Zuckerberg வந்து billionaire ஓகே, ஆகுது, இது 18 21 100% வயசு தான். இது. ஏன்னா ஒண்ணுதானே So இருக்குது. nobody said what. So ப்ரோ we don't ஆனா give the இப்போ இதுல அமெரிக்கா வந்து டைம்ஸ் நம்பர் 1 டவுல வந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம் போட்டிருக்காங்கன்னா என்னன்னா லெட்டர் யங்ஸ்டர்ஸ். கொடுத்துட்டாங்கன்னு டேய் போட்டிருக்காங்க. டைம்ஸ்ல அவங்க ஒரு விசிக்கு ரூபா யங் போடுறா டேய், அவனுக்கு என்டர்பிரினர்ஸ் ஒன்றும் தான் அவங்களுக்கு ஓகே, கூட்டிட்டு தெரியாது. வந்து உட்கார நேற்று வச்சிருக்காங்க. நைட்டு So when you bring நேற்று that நைட் நம்ம அந்த எம்எல்ஏஸ்லாம் அந்த ஒரு ரிசைன் பண்ணிட்டாங்க. டிஜிட்டலா ஃபர்ஸ்ட் கூட நியூஸ் அவங்க போட்டவன் தான். கொடுத்துருக்கலாம். breath of air கொண்டு வந்தாதான் எனக்கு என்ன ஒரு something will டவுட் change. இருக்குன்னா, அண்ணா எடுத்துட்டு இப்போ போயிட்டு வந்துட்டு சொல்ற அங்கதான் போது towards of course அந்த இப்ப கடை ஆக்சுவலா இந்த அவருக்கு வந்து விஷயம்லாம் நிறைய இவங்கெல்லாம் இருக்கு. சப்போர்ட் அவர் கொடுப்பாங்க, go through யாரெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வரணும்னு சொன்னா நினைக்கிறேன். மட்டும் But போதும்னு நினைக்கிறேன் நானு. as of இல்ல இல்ல now இல்ல அப்புறம் ஃப்ளோர் I டெஸ்ட்ல have தான் one மீதிலாம் ஆஹா இதாகுமா? thing to say is ஆக்சுவலா அது இல்ல ஒரு ப்ரோ, உங்களை நம்பி நிறைய வெரிஃபை பேர் பண்ணணும். இப்போ ஒரு நீங்க லெட்டர் ஓட் ஆச்சும் வேணும். போட்டிருக்கீங்க. அதை Hopefully கொண்டு he போய் ப்ரோ நம்ம கவர்மெண்ட்டை விசிகே காமிக்கணும். இமெயில் what he has to say விசிகே and what he இமெயில் has to do பண்ணிட்டான் and தான் all ப்ரோ these things. சொல்றாங்க. And I believe அதான் that நான் he
you'll do சொல்லவா? it.
தலைவர் So, இப்ப எப்படி போய் தலைவர் எதை எடுத்துட்டு போய் கொடுத்திருப்பாரு? அதைத்தான் நானும் சொல்றேன். தலைவர் கவர்னரை சந்திக்க So, போறப்போ திருப்பி வந்து நம்ம வந்து ஸ்பெகுலேஷன்லாம் All right. விட்டுருவோம். தலைவர் வந்து See you அப்துல் guys again ஜார்ஜியோட soon. போறேன்னா போகவே மாட்டாரு. அவ்வளவு டிலே பண்ணி போனாரு. when I was this இது வந்து நான் செய்தி வந்து communist and plus couple of other things that I heard is DMK and ADMK did ask CPI to back the DMK plus DMK alliance அப்படின்னாங்க. அது இவங்க வந்து பேக் பண்ணிட்டாங்க, எங்களால முடியாது அப்படின்னு. இந்த 6 சீட் இருக்கு இல்லையா, அவங்க அந்த 6 சீட் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அதனாலதான் fell in this side. அந்த கம்யூனிஸ்ட் அந்த ஸ்பேஸ்ல இருக்கப்பவும் அவங்க வந்து அது ஓகே. அது என்ன VCK வந்து எக்ஸ்டர்னல் கிடையாது. ஆல்ரெடி அவுட் இன் தி மீடியா as well. இல்ல சச்சின் சொல்றது கரெக்ட். அதாவது எந்த இதுமே Congress இல்லாம also surety எல்லாம் helped இல்லாம him மறுபடியும் at திருப்பி the back கவர்னர்ட்ட போனா அவர் from திருப்பி the அனுப்பிச்சு இல்ல இது 2 தடவை அதனாலதான் எல்லாம் அவர் அதுதானே actually கேக்குறாரு. Congress ஒரு backed குரூப்பா இப்படி வந்து உங்களுக்கு எப்படி இது from the பண்றீங்க, national parties அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் வருது and அப்படின்னு they அவருக்கு discussed with CPI, CPM, everyone. இல்ல அதே மாதிரி விசிகே வெளியில இருந்து அது சொல்லவே நல்ல இல்லை. move நீங்களே actually. நினைச்சுக்காதீங்க யாருமே. ஏன்னா 2 கம்யூனிஸ்ட் மட்டும் தான் நான் வெளியில இருந்து ஆதரவு தரேன்னு சொல்லியிருக்கான். விசிகே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குதான். 1 இயர்ஸ் ஆமா, ஆமா. ஆட்சியில் 1 பங்கு, இயர்ஸ் ஆமா. போட்டிருக்கான். இது திரும்ப காலம் இனி உயர்வும் மேலும் மேலும் 1 இயர்ஸ் விசிகேன்னு போட்டிருக்கான். இது நல்லதுன்றேன். நான் ஏன் சொல்றேன், To be part of the government னா போக மாட்டாங்க. கம்யூனிஸ்டும் வந்துட்டு ஆட்சியில இருக்கிறப்போ அவங்க 2 பேரும் பிச்சுட்டு போமாட்டாங்க. இல்ல கம்யூனிஸ்ட் ஜெனரலாவே அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சொன்ன அன்னைக்கு பாலிசி, அவங்களுடைய பாலிசி வந்து they will not be part of any government unless until it is at some common minimum program. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி இல்லாம அவங்க இதுக்குள்ள போக மாட்டாங்க, கவர்மெண்ட்டுக்குள்ள போக மாட்டாங்க. ஆதரவு கொடுப்பாங்க, வெளியில இருந்து ஆதரவு கொடுப்பாங்க. இது அவங்களுடைய பாலிசி. பிளஸ் சையத் 30 இயர்ஸ் ஆஃப் விசிகே ஓட இதுல வந்து ஹிஸ்டரியில இவர்தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி தராருங்கிறது ஒண்ணு உங்க சரித்திரத்துல எழுதப்படும். கரெக்டா? இது இல்ல வரைக்கும் சுரேந்தர் ப்ரோ, இப்ப என்னன்னா இப்போ விசிக்கு நம்ம கூட்டணியே வருது. அப்போ ஆமா இல்ல அத வந்து நீ அப்படி அப்படி சொல்லி எடுத்துக்கானா அத அப்படி எடுத்துக்க முடியாது. அத கூட்டணின்னு சொல்ல முடியாது. கவர்மெண்ட்ல வந்துட்டு ஒரு அங்கம் அவ்வளவு அப்படி இருக்கலாம். ஆனா கூட்டணிங்கிறது என்ன தெரியுமா? ஃபர்தர்மோர் நீ ஃபேஸ் பண்ணக்கூடிய எலெக்ஷன்ஸ், லோக்கல் பாடி கூட இருந்தாதான் காங்கிரஸ் டிஎம்கே கூட இருக்க முடியாதுல்ல. இவன் வந்து டிஎம்கே கூட ஒண்ணு இருக்க முடியுமா என்ன? அந்த ஆமா இப்ப வந்து நம்ம கூட தான் நம்ம கவர்மெண்ட்ல ஒரு பார்ட். ஆனா டிஎம்கே கூட அலையன்ஸ் கிடையாது, வைக்க முடியாது. கால் பண்ணி விஷ் அது அடுத்த எலெக்ஷன் இப்போ இந்த அலையன்ஸ் கட்டு இப்போ இப்போதைக்கு கட்டு போனஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு ஆக்சுவலா இதெல்லாம் பிரச்சனை இல்ல. எலான் மஸ்க் கிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், பவித்ரா கிட்ட இருந்தா அந்த ஹேண்ட் ரைஸ் மட்டும் நீங்க ஏதாவது பண்ணி நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்பெஷலா ஒரு நான் பர்சனலா ரைஸ் பண்ணோனியும் அந்த முத்து அவங்க வந்துட்டு நீங்க ரைஸ் போடும்போது தான் எல்லாமே நடக்குது. ஒரு பொண்ணை நீங்க கலாய்க்கிறீங்க வந்து தெரியுது. நான் வன்மையா நல்லா இந்த பொண்ணு தான் எங்களை கலாய்க்குது. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத வந்து நம்ம வந்து இந்த 10 வருஷத்துக்கு கூட என்ன மேட்டர்னா, அன்னைக்கு ஒரு நாள் வந்து இந்த தேர்தல்ல திமுக வின் பண்ணி திமுக மெஜாரிட்டியோட ஆட்சி அமைச்சிருந்தா அப்படின்னா திருமாவளவன் ஒரு எம்எல்ஏவோ இல்ல வந்து அந்த கட்சியில வந்து ஒரு ரேஞ்சில தான் வச்சிருந்திருப்பாங்க. யாரோ பேசிட்டே இருந்தாங்க. பர்சனலா நான் அதுல அஃபெக்ட் ஆயிருக்கேன், அதனால சொல்லியே தீர்வேன். கரெக்ட். கூட்டணி ஆட்சியாவே இருந்தாலுமே அந்த டிமாண்ட் வைக்கிறதெல்லாம் நம்ம கிட்ட தான் இப்ப வைப்பாங்க. ஆட்சியும் பங்குன்னு சொல்லிட்டு அது ஒரு ரைட்ஃபுல்லா அவங்க கேட்டு வாங்குறாங்கல்ல. இல்ல கேளுங்க, நீங்க என்ன ஆச்சுன்னா வராது. இந்த மாதிரி பேசிட்டே இருந்தாங்க. பவித்ரா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, பேசுங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன். இல்ல நான் ரைஸ் பண்ண, எனக்கு முன்னாடி ரைஸ் பண்ணவங்களோட நீங்க பேச விடுங்க, நான் அப்புறம் பேசுறேன். கட் பண்ணிடுச்சு இந்த பொண்ணு. எனக்கா அது வேற யாரும் புகழ் இது நடந்தது. சரி, இதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் நடந்தது. என்னன்னா இதே மாதிரிதான் ஏதோ ஒரு டாபிக் வந்தது, கிரேசியேஷனை ஸ்டாப் பண்ணாங்க. என்ன பார்க்க போறோம்
பாஸ் கிடைச்சிச்சா ப்ரோ? கிருபா ப்ரோ மேபி மொபைல் நெட்வொர்க்னால இருக்கும் போல ப்ரோ. அதாவது பாஸ் நான் கிடைச்சிச்சா? இந்த ரெட் ஜெயின் ரிலேட்டடா சில போஸ்ட் எல்லாம் கிடைக்கல. போட்டேன். நம்ம ரோட்டு மேல அதுக்கு லைக் நின்று வேடிக்கை பண்ணதெல்லாம் பார்க்கும். பாத்தீங்கன்னா வரிசையா தேட்டர் ஐடி ஓகே, லைக்டு நீங்க லைக்டு தாமரை லைக்டு முன்னேற்ற லைக்டுன்னு வருது. கழகத்தினால நீங்க அப்படிதான் பேசுவீங்க இல்லையா? டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் தயவு இல்ல செஞ்சு எல்லாரும் ஒரு ஒரே சவுண்ட் ரெக்வெஸ்ட், போட்டு தயவு நல்லா செஞ்சு உங்க சுவாசிக்கிறீங்க ஓன் போல வாய்ஸ்ல தெரியுது பேசுங்க. எல்லாருமே. இந்த மாதிரி பேசாதீங்க, நல்லா இல்ல. ஆமா ஆமா. இப்ப நம்ம டைரக்டா இதுல பிலிம் இண்டஸ்ட்ரியில ஓஹோ. இன்வால்வ் இல்ல ப்ரோ. நீயா பட் நம்ம சொன்னியா ஃப்ரெண்ட்ஸ் இல்ல நிறைய இல்ல பேர் இருக்காங்க. இல்ல இல்ல எல்லாரும் பவித்ரா கூட கனெக்ட் ஆயிருக்கோம்ல. கோயம்புத்தூர் குசும்பு. எல்லாருமே ஒருத்தவர் தான் எனக்கு பிங் பண்ணி சொல்றாரு, ப்ரோ தயவு செஞ்சு ரெட் ஜெயிண்டோட எல்லா உண்மையை சொல்லுங்க ப்ரோ எப்பயாவதுன்றாரு. இதெல்லாம் வந்து அண்ணா கிட்ட சொல்லி முதல்ல இந்த பொண்ணு ஆக்சன் எடுத்து உங்க சித்தி போலீஸ் அவங்க நம்பர் கொடுங்க முதல்ல. உன்ன அடக்குமுறையை நான் வண்டிக்கிறேன் மச்சான். நானும் வண்டிக்கிறேன். பவித்ரா என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா சினிமாவுக்கு? எல்லா ஒரு நண்பருக்கு பிங் பண்ணி கேட்டேன், என்னங்க இதே ரெட் ஜெயின் முன்னாடி வாங்கி வச்சிருக்காங்களான்னு. இனிமேல் நோ வேணும் ஒரே ஓகேங்களா? இனிமேல் நோ அப்ப அந்த ஒரு பெரியவரோட ரெட் ஜெயின் படம் அதுவும் வராது இல்ல இனிமேல். இல்ல அண்ணன் எங்க போயினாரு? தொலை தூரத்துல எங்க இருக்கு என் தங்கச்சி வந்து வாழ்றத நான் தூரத்துல இருந்து பாக்குறேன்ற மாதிரி எங்க எட்டி பாத்துட்டு இருக்காரு. எங்க அண்ணன் ஒரு பர்சனல் ரீசனா பண்ணணும். எல்லாம் டைரக்டா இல்ல உள்ள விட மாட்டாங்க. பேசுற பேச்சுக்கு எங்க ஆசானே இப்ப என்னன்னா ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணாங்கன்னு வைங்களேன். இதுவுமே போடுறான் ப்ரோ, ஒரே நிமிஷம். இதுவுமே போடுறான். என்ன போடுறான்னா இந்த 1 இயர்ஸ் போட்டிருந்தாங்களே, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் கிடையாது ப்ரோ. அது 1 இயர்ஸ் இல்ல சார் ப்ரோ. Facebookல இல்ல அது Facebookல போட்டுருக்காங்க. இல்ல இல்ல Facebook போஸ்ட். விசிகா முடிவுக்கா காத்திருக்கும் சாவேக்கா அறிவிப்புக்கு முன் ஸ்டாலினுடன் பேசும் சிறுமம். ஐஎன்சி ஃபங்க்ஷனரி வந்திருக்காரு. சலாம் தோழர். வணக்கம் தோழர். சலாம். வணக்கம் தோழர். என்ன தோழர் இப்போதைக்கு ராஜ்பவன்ல இருந்து இன்னும் நோட்டிபிகேஷன் வரல. ஐயுஎம்எல் திருப்பி வாபஸ் வாங்கிட்டாங்க. அவங்க இல்லாம தானே பெரும்பான்மை நிரூபிச்சாங்க. இல்ல ஐயுஎம்எல் கொடுத்து தானே பெரும்பான்மை நிரூபிச்சாங்க. இல்லங்க ஐயுஎம்எலோட சேர்த்து 120ங்க. ஐயுஎம்எலோட சேர்த்து ஒரே நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஒண்ணே ஒண்ணு மட்டும் இல்ல. ராஜ்பவன் போறதுக்கு முன்னாடி விசிகே மட்டும் தான் நம்ம கிட்ட கன்ஃபார்ம் ஆச்சு. ஐயுஎம்எல் எல்லாம் அப்பெல்லாம் எதுவும் சொல்லலாம் கிடையாது. அதை வச்சுட்டு தான் அவர் போனது வந்து ஒரே நிமிஷம். தலைவர் ராஜ்பவன்ல இருக்கும் போதுதான் ஐயுஎம்எல் ஆதரவுன்னு ஒரு ஃபேக் நியூஸ். ஆமா 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 ஆமா. அது மாதிரி தலைவரோட கொண்டு போன அந்த இதுவுமே ரிலீஸ் ஆச்சு. அதுல ஐயுஎம்எல் வந்து இல்ல. அதுக்கு அப்புறம் தான் அது வந்துச்சு. இப்போ வாபஸ் வாங்கிட்டு தான் சொல்றாங்க. மேபி மறுபடியும் திரும்ப ஆதரவு இல்லாம இருந்தால் இப்போதைக்கு நல்லது. ஓகேங்களா? நான் யாருக்கும் எதிரானவன் கிடையாது. பட் வந்து அவங்கள வந்து டிஎம்கே அந்த பர்டிகுலர் 2-3 பேரை மிஸ்கைட் பண்றாங்க. இல்ல ரெண்டாவது எல்லா சிபிஐ சிபிஎம் விசிகா 3 பேரையும் வந்து டிஎம்கே வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. இவங்க ஏதோ ஒரு திட்டத்தின் மூலியமா தான் வந்து இவங்களுமே வாபஸ் கொடுத்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. பட் ஆனா ஸ்டாலினே சொல்லியிருக்காராம அதிமுகக்கு ஆதரவு கொடுக்க சொல்லி. அதுதாங்க காரணம். அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்ததை வந்து கம்யூனிஸ்டால சுத்தமா ஏத்துக்க முடியல. அதுதான் கம்யூனிஸ்ட ட்ரிகர் பண்ணிருக்கு. அவங்க வந்து கொஞ்சம் டிஎம்கேனால ஜெயிச்சதுனால கொஞ்சம் லாயலா இருக்கலாம்னு நினைச்சாங்க. பட் அதிமுகவுக்கு ஆதரவுன்றத கம்யூனிஸ்ட்னால ஏத்துக்கவே முடியாது. அதுவும் இல்லாம திருமாவளவனாலையும் ஏத்துக்க முடியாது. ஏன்னா அங்க பாமக இருக்கு. ஓகேங்களா? பாமகவும் திருமாவும் சேர்ந்தா மட்டும்தான் அதிமுக ஜெயிக்க முடியும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில அது கண்டிப்பா அது இம்பாசிபிள்னு 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. 2 பேரும் ரியாலிட்டிக்கு வந்திருக்காங்க. இப்போதைக்கு சிம்பிள் என்ன தெரியுமா? விஜய்கிட்ட ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? டிஎம்கே ஏடிஎம்கே சேர்த்தா அதை விட ஒரு சீட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாரு. ஸோ அந்த ஒரு சீட்டோட வேல்யூ தான் இப்ப டிசைடிங் ஃபேக்டர்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இல்ல. அதனால இப்ப விசிகே வந்து என்ன ஸ்டாண்ட்ல இருக்காங்க?
விசிகாவோட ஸ்டாண்ட் என்னன்னா, ஆல்ரெடி மேலிடத்தை காங்கிரஸே பேசிட்டாங்க, விசிகா நீங்க கிட்ட பேசுறது கேட்கல, பேசிட்டாங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுது. கேக்குது இப்போ கேக்குதா பிரதர்? கேக்குது சொல்லுங்க. ஆல்ரெடி விசிகா கிட்ட வந்து மேலிட காங்கிரஸ் தலைமையே பேசிடுச்சு. இங்க ஸ்டாலினும் சபரீசன் டீமும் ரொம்ப போட்டு அவர் திருமாவை ரொம்ப ட்ரிகர் பண்ணி ஒரு கேம் ப்ளே பண்ண பாக்குறாங்க. பட் ஆனா திருமாவும் அதை கேட்டுக்கிட்டு இப்படி இருக்காருங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. ரெண்டாவது இங்க இல்ல இப்ப திரும்ப வந்து துணை முதல்வர் கேட்டிருக்காங்கன்றாங்க, அது உண்மையா? துணை முதல்வர் கொடுக்குற அளவுக்கு வந்து திருமாக்கான ஓட் பேங்குங்கிறதெல்லாம் நிதர்சனமாக சொல்ல போனால் அப்படியெல்லாம் இல்லை. பட் ஆனால் இப்போ இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா திருமாவோட ஓட் பேங்கை வந்து விசில் ஃபுல்லாகவே எடுத்துட்டீங்க. அதுதான் இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டே. துணை முதல்வருங்கிறது நாட் பாசிபிள், அவர் கேட்கவும் மாட்டார். பட் ஆனால் அது ஒரு நியூஸாக போடுறாங்க. பட் ஆனா ஏடிஎம்கே கூட்டணியில அது வந்து கட்சிகள் பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க ப்ரோ. அது ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணியில வந்து திருமா வந்து சப்போஸ் அப்படி ஆட்சி அமைச்சாங்கன்னா முதல்வர் கொடுக்கறதா வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது யாரு சொன்னான்னா விசிகா முன்னாள் எம்எல்ஏவோட பையன் மூலியமா வந்த தகவல். அதுதான் இப்ப வந்துதான் இப்ப கம்யூனிஸ்ட் இப்ப அவங்க 6 சீட் இருந்தா தானே அவங்க 2 பேரும் ஆட்சி அமைச்சு இது பண்ண முடியும். கண்டிப்பா ஆமா. இல்ல இப்ப என்னன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா, இப்ப 118 இவர் கையில இல்லாம வந்து இவர் போய் வந்து கண்டிப்பா கவர்னர்கிட்ட போயிருக்க வாய்ப்பே இல்லை. கரெக்டா? கண்டிப்பா ஆமா. கண்டிப்பா இல்லன்னா இவர் எதுக்கு போறாரு 118 இல்லாம? ஐஎம்எல் சப்போர்ட்ட கண்டிப்பா. ஏன்னா ஐஎம்எல் வந்து கடைசியா அவர் ராஜ்பவன் போகும்போது இவங்க அறிக்கையே விடுறாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை நம்பிட்டு அவர் போயிருக்க வாய்ப்பே இல்லை. பட் ஆனா இது என்னன்னா கம்யூனிஸ்ட் 2 பேரும் வந்து பேப்பர்லயே கொடுத்துட்டாங்க ரெக்கமெண்டேஷன். விசிகே டிலே ஆனதுனால இமெயில் மூலமா கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இல்ல அதான் சிலர் சொல்றாங்க ஆதரவு வந்து நேத்தே பேசிட்டான் டன் அண்ட் டஸ்ட் தான். பட் ஆனா இது சம்திங் இவனுங்க மீடியா நரேட்டிவ் தான் ஓட்டுவாங்களே கடைசி வர. ஜோசப் விஜய் 118 இல்லாம கவர்னர்ட்ட போயிருக்க மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் வந்து ஆதரவு கொடுக்கறத 2 நாளுக்கு முன்னாடியே ஒத்துக்கிட்டாங்க. நேஷனல் லீடர்ஸ் ஒத்துக்கிட்டாங்க. தமிழ்நாடு லீடர்ஸ் அவங்களோட இப்படி மண்டையை கழுவுறதுக்கு வந்து அவ்வளவு முயற்சி பண்ணி இன்னைக்கு தான் அது சக்சஸ் ஆயிருக்கு. பட் அவங்களுக்கு ரொம்ப ட்ரிகர் ஆனது வந்து இவனுங்க 2 பேர் கூட்டணி சேர்றேன்னு சொல்லும் போதுதான் ரொம்ப ட்ரிகர் ஆயிருப்பாங்க. ஆனா ஸ்டாலினோட ஒரு உண்மை இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு சேர்க்கணும். ஆல்ரெடி நம்ம டீம்ல இருந்து எல்லாமே வாட்ஸ்அப் லெவல்ல இறங்கி போய் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. இல்லைங்க இதெல்லாம் சேர்ந்துருச்சுங்க. நேற்று ஒரு பொண்ணு இன்ஸ்டால ஆல்ரெடி டிஎம்கே போட்டேன்னு மெசேஜ் போஸ்ட் போட்டிருந்தது. அதுக்கு வந்து அதோட அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் வந்து டிஎம்கே கேண்டி ஓட்டு போட்டோன்னு டைரக்ட் மெசேஜ் பண்ணியிருக்காங்க போல. அதுக்கு வந்து எனக்கு உதவி பிடிக்கும் அதனால டிஎம்கே ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு நேற்று அந்த பொண்ணு திரும்ப என்ன வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருந்துச்சுன்னா வி வாண்ட் ரீஎலெக்ஷன் வச்சிருந்தது. ஸோ இது ஜென்ரலா நான் அப்படி போகும்போது நான் அப்படி பார்த்தேன். அது வந்து அந்த அளவுக்கு எல்லாத்துக்கிட்டையும் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. தலைவா ரீஎலெக்ஷன்லாம் வச்சாங்கன்னா 100% 200+. 100% மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லியிருக்கான். கவர்னர் வந்து இன்னமும் மெஜாரிட்டி இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க டிவில. எந்த நியூஸ் பாக்குறீங்க? வசுதா வேணுகோபால் NDTV. இல்ல அபிஷியல் நியூஸை பாருங்க. அபிஷியல் நியூஸ்ல என்ன there was no letter of support. சன் நியூஸ் மாதிரி ஒரு இல்லங்க செல்வன் வந்து 15 நிமிஷம் ட்வீட் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு குழம்பி போயிருக்கலாம். எழுச்சி தமிழர் தெளிந்த நீரோடை ஒளிகளை கொண்டு செதுக்க அவர் வெறும் கல்லல்ல எழுந்து நிற்கும் இமயமலை. நாளைய பொழுது நமக்காய் விடியும். பிரதர் நம்ம ரெலவென்ட்ல என்ன தெரியுமா, இப்ப டைம்ஸ் நவுல ஒரு 30 minutes முன்னாடி போட்டிருக்காங்க. CBK yet to get hard copy of support from VCK and IUML. IUML and VCK mailed the letter of support. ஸோ அந்த இஷ்யூ இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது.
விடுதலை சிறுத்தை சில ப்ளூ டிக் வாங்கியிருக்கு, அது ஒண்ணும் இது மாதிரி இருக்கு. ரெண்டாவது ஸ்டாலின் மிகப்பெரிய கேம் விளையாடுறாரு இதுல. ஏன்னா எல்லா எம்எல்ஏக்கள் கிட்டையும் பேரம் பேசிட்டு இருக்காங்க இப்போ. அது முன்னாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ யாருமே இப்போ இது பண்ணல. இப்போ காங்கிரஸ் எம்எல்ஏ 4 பேரும் வந்து ஹைதராபாத்துக்கு தலைமை அலுவலகத்துக்கு வர சொல்லிட்டாங்க. இப்போ அதுவும் இல்லாம இப்ப ரீசன்ட் நரேட்டிவ் என்ன செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா 116 மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி. ஏன்னா சன் டிவில ஒரு 14 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போட்டிருக்காங்க. சன் நியூஸ் ஒரு நியூஸா மதிக்கிறது இல்ல, இருந்தாலும் அந்த நரேட்டிவ் அவங்க தானே செட் பண்ணுவாங்க மீடியா வச்சு. அதை வச்சு சொல்றேன். ஐயுஎம்எல் விலகல் 116 மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி. இல்ல அதை ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதை ரெண்டாவது வன்னி அரசு மாதிரி விசிகால உள்ளவங்களெல்லாம் ஃபுல்லா திமுகக்கு ஃபுல் சொம்பு வரலாம். இல்ல ப்ரோ, இப்ப சொம்ப அடிச்சா அமைச்சர் பதவி எதுவும் வாங்க முடியாது வன்னியர்ஸ். இப்ப ஆலூசான ஹவுஸ் வந்து திமுகவுக்கு சொம்படிக்கிறாருன்னா அவர்கிட்ட இப்ப எம்எல்ஏவும் இல்ல, எதுவும் இல்ல. ஆனா வன்னியரசுக்கு இப்ப வந்து ஒரு தேவை இருக்கு நம்ம கிட்ட. இல்ல தேவை இருந்தாலுமே வந்து இப்ப எங்க கட்சியில இருந்து அலிமல் புகாரின்னு சொல்லிட்டு, அது நியூஸ் பாத்தீங்களான்னு தெரியல, அவர் திமுக ஓவரா சொம்பு தூக்கிட்டு இருந்தாரு. ஆமா ஆமா ஆமா. இன்னும் 2-3 பேரை எடுக்கணும். வெயிட் பண்ணி தான் அதை தலைமைக்கு அமைச்சிருக்கோம். சேலம் இந்த பேக் நியூஸ்லாம் வந்து இதுல கைக்காயுமா என்னன்னு சொன்னா, ஒபிஷியல் நியூஸ் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இந்த விசிகே வந்து சொல்லிட்டு வெளியில இருந்து சப்போர்ட் பண்றோம், ஏதாவது பிரச்சனைன்னா நாங்க வாபஸ் வாங்கிடுறோம் சப்போர்ட். நாளைக்கு 11 முகுந்த் ஒரு நிமிஷம் இருங்க. சரி, அந்த அபிஷியல் நியூஸ் எடுத்து மேல போடுங்க. யாரு ஃபேக் நியூஸ் பரப்புறா? சரி, அந்த அபிஷியல் நியூஸ் எடுத்து மேல போடுங்க. இல்ல மாற திருமாவளவன் இதுல வந்துருச்சு ட்விட்டர்ல. நீங்க போடுங்க, அந்த அபிஷியல் நியூஸ் யாருக்காச்சும் அனுப்பிச்சுடுங்க. அது ராஜ்பவன் வர வரைக்கும் இது உண்மை கிடையாது, எதுவுமே உண்மை கிடையாதுடா. அவங்க தான்டா நோட்டிபிகேஷன் விடணும். இல்ல இங்க பாரு, ஸ்டாலின் எஸ்பி போட்டிருக்கான். திருமாவளவன் is currently meeting MK Stalin at his residence. The meeting is presently underway. அவ்வளவுதான், திரும்ப முதுகில் குத்தப்பட்டோம். எனக்கு தெரிஞ்சு இனிமேலாம் போனா காரிக்கு போவேன். இல்ல என்ன இது, போயிட்டு நாங்க ஸ்டாலின் கேட்டு அவருடைய ஆசையெல்லாம் பெற்றுட்டு சச்சின் பேசுறது கேக்குதா? இல்ல இது ஒரு டிக்னிட்டியோட வந்து சொல்லிட்டு வரதுக்காக கூட இருக்கலாம். லெட்ஸ் வெயிட். அதாவது இப்ப இவ்வளவு நாள் இருந்திருக்கோம் அப்படின்னு வெயிட் பண்ணலாம். அதான் கீப் யுவர் மைண்ட் பிளாங்க், அவ்வளவுதான். இருங்க, வரும் அபிஷியல் நியூஸ் வரும், வெயிட் பண்ணுங்க. ரொம்ப எதிர்பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருக்காதீங்க. எல்லாம் நடக்கும், நினைச்சதே நடக்கும். கான்ஃபிடன்ஸா இருங்க, நல்லதே நடக்கும். உண்மை, நான் அப்படிதான் இருக்கேன். இப்ப எந்த நியூஸ் வந்தாலும் எனக்கு அஃபெக்ட் ஆகாத மாதிரி தான் நான் இருக்கேன். இல்ல சுரேந்தர் ப்ரோ, அது எப்படின்னா அது ஒரு தாரக மந்திர மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு நம்மளே சொல்லிக்கிற மாதிரி நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப இப்பெல்லாம் ஏதாவது ஒரு வர நியூஸ் வந்து நம்ப முடியுதா? எத்தனை வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது, எது உண்மை எது போய் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கார்டு யாராவது இந்த நியூஸ் பாத்தீரா சொல்லி, இது அந்த சிபிஎம்ல வந்து இந்தியாவோட ஹெட் சொல்லியிருக்கார், சிபிஎம் வந்து தாவேக்கு வந்தது டிஎம்கே சப்போர்ட் கொடுக்க சொன்னதாம் ஏடிஎம்கே வெளியால இருந்து. அந்த ஒரு காரணம் அமமுக வந்து இன்னும் சற்று நேரத்தில் இணைகிறார், டிவிகே ஆபீஸ் வருகிறார்.
அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்ப்போம். அமமுக 1. அமமுகனா அதிமுக கூட இணைச்சிட்டதா அப்பவே ஸ்டேட்மெண்ட் இல்ல இது இப்போ வராங்க. 1 மினிட்டுக்கு முன்னாடி வந்த நியூஸ். இப்போ வராங்க. ஹரிஷ் எதுல பாக்குறீங்க? கார்த்தி போட்டிருக்கான். பட் பொய்யா இருந்தா போட மாட்டப்பல. பாப்போம். ஓகே ஓகே. சையத், இந்த சிடிஆர் சுத்தி இந்த மீடியா பர்சன் எல்லாம் வந்துட்டு, அது முக்கியமா ஒரு லேடி இருந்துட்டு பதில் சொல்லுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப அரகண்டா ஏதோ அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணி கேள்வி கேட்கறதெல்லாம் இதெல்லாம் டூ மச்சா இருக்கு. இந்த மாதிரி மத்த கட்சி ஆட்கள்கிட்ட பேச முடியுமா இவங்க? பதில் சொல்றதும் சொல்லாததும் அதை அவாய்ட் பண்றதும் அவங்க உரிமை. அதை நீ எப்படி ஃபோர்ஸ் பண்ணலாம் இப்படி போயிட்டு? அப்படியா? நான் அதை பார்க்கல நீ நான் அனுப்பிச்சு விடுறேன். ஃபர்ஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற ஒரு திமுக பிரான்ச்சை வந்து திருமாவளவன் கிளியர் பண்ணாருன்னா நல்லது எல்லாத்துக்கும். அவங்க கிளியர் பண்றாங்க பண்ணல நம்மளுக்கு அவசியமே இல்லை இப்போதைக்கு. என்ன இப்போ வந்து இப்போ 10ஆம் இல்லடா, ஏன் சொல்றேன்னா இல்ல அப்ரூவ் கூட விட்டுறேன். சிந்தனை செல்வன் வந்து இந்த காலையில வந்து ஒரு இது தராரு, வாட்ஸ்அப்ல தான் அனுப்புவீங்களான்னு. ஆனா திரும்ப நேற்று என்ன சொல்றாரு, ஆனா என்னால வர முடியலன்னு சொல்லி விஜய் கூப்பிட்டு போன்ல சொல்லிட்டாரு, உங்களுக்காக நான் லெட்டரையும் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்கு இந்த கான்ட்ரடிக்ஷன் எதுக்கு சொல்லணும்? இந்த ஒரு அரிசியா? இல்ல சில சமயம் திருமாவுக்கு வந்து என்ன அவங்க பார்ட்டி மெம்பர்ஸ்டே ஹோல்டு இல்லையா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அவரு ஒண்ணு சொல்லுவாரு, கீழே இருக்கவருக்கு அப்படியே கான்ட்ராக்டா இவருக்கு சொல்லுவாங்க. கேட்டா அவரோட தனிப்பட்ட கருத்து கட்சி கருத்து இல்ல அப்படிம்பாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப காலமா இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சொல்லுங்க. முதல்ல உங்க எல்லாருக்கும் முதல்ல வாழ்த்துக்கள். விஜய் வந்து முதலமைச்சரா பதவியேற்க ஒரு அடுத்த வாரத்தில் ஆயிடும். கொஞ்சம் கவர்னர் கொஞ்சம் வேற எல்லாம் காட்டினா கூட ஆயிரத்துக்கான வரல வாய்ப்பு வசதியா இருக்கு. முதல்ல எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் அது விசிகா பத்தி ஒன்று சொல்லியிருந்தீங்க. அது ஆக்சுவலா நான் விசிகா இல்லைன்னா கருத்து சொல்லக்கூடாது. ஆனா அது விசிகா இடதுசாரிகள் அமைப்புகள் அது எல்லாமே இயங்குற முறையாது அப்படிதான். அது தலைமை சொன்னா அப்படியே கேட்டுக்க மாட்டாங்க. அது உள்ள பயங்கரமா மாறி மாறி கருத்து